அனைவருக்கும் என்னுடைய அன்பு வணக்கம். வீட்டில் அடிக்கடி சண்டை வந்துகிட்டே இருக்குங்க. வீட்டில் போய் படுத்தா நிம்மதியாக தூங்கவே முடியல. அப்படியே தூங்கினாலும் நம்மளை அச்சுறுத்துற மாதிரி, பயமுறுத்துகிற மாதிரி ரொம்ப பயங்கரமான கனவுகள்லாம் வருது. ஆஃபீஸ் முடிச்சுட்டு வீட்டுக்கு போகணுன்னாலே ஒரே கவலையாக இருக்கும். இதுக்கெல்லாம் முக்கிய காரணமே அந்த வீட்டுக்குள் இருக்கக்கூடிய எதிர்மறையான விஷயங்கள், தீய சக்திகள், எதிர்வினைகள் தான். இதை தடுக்கக்கூடிய, அழிக்கக்கூடிய பொருட்களை பற்றி தான் இந்த வீடியோவில் தெரிஞ்சுக்க போகிறோம். நான் உங்கள் சீனிவாசன் தமிழ்ச்செல்விமணி. வீடியோ ரொம்ப சுவாரஸ்யமாகவும் பயனுள்ளதாகவும் இருக்கும். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள். இது வரைக்கும் இந்த சேனல் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மேலும் பக்கத்தில் ஒரு பெல் ஐக்கான் இருக்கும், அந்த பெல் ஐக்கானும் ப்ரெஸ் பண்ணுங்கள். நான் கொடுக்குற ஒவ்வொரு வீடியோவும் உங்களுக்கு உடனடியாக நோட்டிஃபிகேஷனாக வந்துடும். ரொம்பவும் எளிமையான பொருட்கள், ஆனால் அதிக சக்தி வாய்ந்தது. இந்த பொருட்களை நாம் பயன்படுத்துவதன் மூலம் நம்ம வீட்டில் அடிக்கடி ஏற்படக்கூடிய வீண் சண்டைகள், விவாதங்கள் குறையும். வீட்டுக்குள் ஒரு அமைதியான, நிம்மதியான ஒரு சூழல் உருவாகும். முதல் பொருள் என்னன்னு பார்த்தீங்கன்னா கல்லுப்பு. கல்லுப்பு ரொம்ப எளிமையான, சாதாரண ஒரு பொருள் தான். ஆனால் இது தெய்வீக அம்சம் கொண்டது, ரொம்ப சக்தி வாய்ந்தது. புராணத்தில் மகாலட்சுமி பிறக்கும்போது இந்த கல்லுப்பு உடன் பிறந்ததாக சொல்லப்படுது. இந்த கல்லுப்பு மகாலட்சுமி அம்சம் பெற்றதாக சொல்லப்படுது. மருத்துவ ரீதியில் இந்த கல்லுப்பை கொண்டு சால்ட் தெரப்பி அப்படின்னு ஒரு விஷயம் செய்வாங்க. இதனால் சுவாசம் சம்மந்தமாக இருக்கக்கூடிய அனைத்து விதமான பிரச்சனைகளையும் குணப்படுத்த முடியும். கல்லுப்பை கொண்டு நம்ம நீராவி பிடிச்சோம் அப்படின்னா சளி, ஜலதோஷம், இருமல் எதுவுமே வராது. மேலும் இந்த கல்லுப்பானது சிறந்த ஒரு ஆன்டிபயோட்டிக்காக செயல்படும். வீட்டை நீங்கள் போட்டு வாஷ் பண்ணும்போது ரசாயனங்களையோ கெமிக்கலோ போட்டு வாஷ் பண்ணுறீங்க இல்லையா, அதுக்கு மாற்றாக ஒரு பிடி கல்லுப்பை எடுத்து வாஷ் பண்ணக்கூடிய தண்ணியில் போட்டு கரைச்சி அதுக்கப்புறம் நீங்கள் தரையை தொடச்சிங்க அப்படின்னா தரையில் இருக்கக்கூடிய பல்வேறு விதமான தீங்கு தரக்கூடிய கிருமிகள் முற்றிலுமாக அழிந்து போகும். மேலும் இந்த கல்லுப்பை தரையை க்ளீன் பண்ணக்கூடிய தண்ணியில் கரைச்சி பயன்படுத்துகிறீங்க அப்படின்னா அந்த வீட்டில் இருக்கக்கூடிய எதிர்மறையான விஷயங்கள் முற்றிலுமாக அழிக்கப்படும் அப்படின்னு சொல்லப்படுது. ஒரு வீட்டில் எதிர்மறையான விஷயங்கள் மற்றும் அதிர்வலைகள் எப்படி உருவாகுது அப்படின்னா, அந்த வீட்டில் எப்பயாவது ஒரு தடவை சின்ன சின்ன சண்டைகள் வரும்போது நம்ம பேசக்கூடிய அபசகுணமான வார்த்தைகள், ரொம்ப மோசமான வார்த்தைகள் அப்படின்னு சில வார்த்தைகள் சொல்லுவாங்க இல்லையா, அந்த வார்த்தைகளை உச்சரிக்கும் போது அதனுடைய அதிர்வுகள் அந்த வீட்டில் எதிர்மறையான விஷயங்களை உருவாக்கும், தூண்டும். அது மென்மேலும் அடுத்தடுத்த நாள் நம்ம பேசிகிட்டே இருக்கும்போது அந்த வீட்டில் தீய சக்திகளுடைய ஆதிக்கம் அதிகரிக்கும். இதெல்லாம் போகணும் அப்படின்னா இந்த கல்லுப்பு முதன்மையான ஒரு விஷயமாக இருந்து அந்த தீய சக்திகளும் எதிர்மனைகளையும் அதிர்வலைகளையும் நீக்கும். ஒரு பவுலில், அதுவும் குறிப்பாக கண்ணாடி பவுலில் கல்லுப்பை நிரப்பி வீட்டினுடைய மூலைகளை நீங்கள் வைக்கணும். இவ்வாறு வைக்கும்போது அந்த வீட்டுக்குள் இருக்கக்கூடிய கந்திஷ்டி, எதிர்மறையான விஷயங்கள், தீய சக்திகள் அகலும். வீட்டில் அமைதியும் நிம்மதியும் அதிகரிக்கும். வாரத்துக்கு ஒரு முறை இதை நீங்கள் அப்புறப்படுத்தலாம். கல்லுப்பை கால்படாத இடத்துல கரைச்சி நீங்கள் ஊற்றிடணும். இந்த கல்லுப்பானது வீட்டுக்குள் இருக்கக்கூடிய, வீட்டை நோக்கி வரக்கூடிய எதிர்மறையான விஷயங்களை உறிஞ்சும் ஆற்றல் கொண்டது. இதனால் வீட்டுக்குள் எதிர்மறையான விஷயங்கள் வராமல் இது தடுக்கும். இரண்டாவது மிக முக்கியமான ஒரு பொருள் வெண்கடுகு. ஆன்மீக ரீதியில் வெண்கடுகுக்கு மிகவும் சக்தி வாய்ந்ததாக கருதப்படுது. இந்த வெண்கடுகு என்ன செய்யும் அப்படின்னா, நாம் நல்லா இருக்கக்கூடாது, நாம் நல்லா வளரக்கூடாது அப்படின்னு நினைக்கிறாங்க இல்லையா, அந்த எண்ணெய் ஓட்டத்தை தடுக்கும். மேலும் நாம் நல்லா இருக்கக்கூடாதுன்னு வைக்கக்கூடிய செய்வினை, பில்லி, சூனியம், ஏவல், பேய், பிசாசு இது போல் விஷயங்களை தடுக்கும். இதெல்லாம் ஒரு மூட நம்பிக்கை அப்படின்னு நீங்கள் நினைக்கிறீங்க அப்படின்னா, நீங்கள் புதுசாக விலை உயர்ந்த ஒரு பொருளை வாங்குறீங்க, யாரும் செய்யாத ஒரு விஷயத்தை செய்ய போகிறீங்க அப்படின்னா, செஞ்சு முடிச்சதுக்கு பிறகோ அல்லது செய்ய போகிறதுக்கு முன்னாடியோ பக்கத்து வீட்டில் இருக்கக்கூடிய நபர்களுக்கோ உங்கள் உறவினர்களுக்கோ அதை ஷேர் பண்ணுங்கள். அதுக்கப்புறம் அந்த விஷயம் முடிவதற்கு எவ்வளோ சிரமமாக இருக்கும், முடிஞ்ச பிறகு உங்களுக்கு என்ன மாதிரியான பாதிப்புகள், பிரச்சனைகள் வரும், அதை பொறுத்தே இது மூட நம்பிக்கையா, இதை நம்பலாமா வேணாமான்னு நீங்களே முடிவு பண்ணிக்கலாம். வெண்கடுகை எப்படி பயன்படுத்தணும் அப்படின்னா, பொதுவாகவே நம்முடைய முன்னோர்கள் வீட்டுக்கு செவ்வாய் மற்றும் வெள்ளிக்கிழமைகளை தூபம் காட்டுவாங்க, சாம்பிராணி புகை போட்டு. இந்த தூபம் காட்டுவதன் மூலம் வீட்டில் இருக்கக்கூடிய தீய சக்திகள், எதிர்மறையான விஷயங்கள், உங்கள் வீட்டை நோக்கி வருகின்ற கந்திஷ்டிகள் மற்றும் பில்லி, சூனியம், ஏவல் இது போல விஷயங்களை அகற்றுவதற்காக அந்த காலத்தில் முன்னோர்கள் பயன்படுத்திட்டு வந்தாங்க. இந்த தூபம் காட்டக்கூடிய செயல்முறையில் இந்த வெண்கடுகை போட்டு வீட்டு முழுக்க நீங்கள் தூபம் காட்டணும். பூஜை அறை, சமையல் அறை, பெட்ரூம், ஹால், வாசற்படி இது போன்ற எல்லா இடங்களிலும் வெண்கடுகு போட்டு நீங்கள் தூபம் காட்டினீங்க அப்படின்னா வெண்கடுகினுடைய முக்கியமான சக்தி செய்வினை, தீய ஆவிகள் மற்றும் கண்ணுக்கு தெரியாத தீய சக்திகளை தடுத்து வீட்டில் அமைதியையும் நிம்மதியையும் இது உருவாக்கும். மூன்றாவது ஒரு பொருளாக எலுமிச்சை மற்றும் மிளகாய், இதை நீங்கள் ரெண்டும் சேர்த்து நிலைவாசலிலோ அல்லது வீட்டின் முன்னாடியோ நீங்கள் கட்டிடணும். இது கட்டினா என்ன நடக்கும் அப்படின்னா,
மகாலட்சுமிக்கு எதிர்வினையாக சொல்லக்கூடிய மூதேவி வீட்டுக்குள் வராமல் தடுக்கக்கூடிய ஆற்றல் கொண்டது. மேலும் வீட்டில் இருக்கவங்களுக்கு கெடுதல் நடக்கணும், அந்த வீட்டில் நிம்மதி இருக்கக்கூடாது அப்படின்னு நினைக்கக்கூடிய எண்ணம் கொண்ட நபர்களையும் வீட்டுக்குள் வராமல் தடுக்கும். அல்லது அந்த எண்ணத்தை அந்த இடத்திலே தடுத்து நிறுத்திட்டு நல்ல எண்ணத்தோடு அந்த நபர்களை வீட்டுக்குள் அனுப்பும் ஆற்றல் கொண்டதாக நம்பப்படுது. மேலும் இந்த எலுமிச்சம்பழமும் மிளகாயும் சேர்த்து இருக்கக்கூடிய ஒரு அமைப்பு அதை சுற்றி இருக்கக்கூடிய காட்டில் நோய் தரக்கூடிய கிருமிகளை அழிக்கக்கூடிய வல்லமை கொண்டதாக நம்பப்படுது. இது எப்பப்போ செய்யணும் அப்படின்னா, குறிப்பாக சனிக்கிழமை மற்றும் செவ்வாய்க்கிழமைகளில் நிலவாசலில் கட்டி வைப்பது ரொம்பவும் நல்லது. எப்போ இதை மாற்றணும் அப்படின்னா, மாதத்துக்கு ஒரு முறை அல்லது அந்த எலுமிச்சம்பழத்தினுடைய தன்மை மாறும்போது நீங்கள் வேற ஒரு எலுமிச்சம்பழம் மிளகாயை கட்டி தொங்க விடலாம். 4வது ஒரு முக்கிய பொருளாக ஸ்படிகம். இது என்ன செய்யும் அப்படின்னா, கோபம், எரிச்சல் போன்ற மன ரீதியான பாதிப்புகளையும் இதனால் ஏற்படக்கூடிய விளைவுகளையும் தடுக்கக்கூடிய ஆற்றல் கொண்டது. மேலும் தீய சக்திகளை கட்டுப்படுத்தக்கூடிய வல்லமை கொண்டது அப்படின்னு சொல்லப்படுது. பொதுவாகவே ஸ்படிகத்தை வாகனங்களை கட்டி பார்த்துருப்போம். இதை நம்ம வீட்லேயும் கட்டலாம், நிலைவாசலையும் கட்டி வைக்கலாம். இதை நிலைவாசலையை கட்டி வைக்கும்போது சிலருக்கெல்லாம் எடுத்தன் கவுத்தனும் கோபம் அதிகமாக வரும், எரிச்சல் அதிகமாக வரும். அதனாலே துர்வார்த்தைகள், அபசகுணமான சொற்களை பயன்படுத்துவாங்க. இதை நம்ம அடிக்கடி பயன்படுத்துவதாலே அந்த வீட்டில் தீய சக்தியுடைய ஆதிக்கம் அதிகரிக்கும், நிம்மதி கெடும். இதுபோல் விஷயங்கள் ஆரம்பத்திலே இந்த ஸ்படிகம் தடுப்பதால் வீட்டுக்குள் எதிர்மறையான விஷயங்களும் தீய சக்திகளின் ஆதிக்கம் வளராமல் இது தடுத்து நிறுத்தும். அதே போல் கருங்காலி கட்டையும் நீங்கள் பயன்படுத்தலாம். இதுவும் தீய சொற்கள் மற்றும் சாபங்களில் இருந்து நம்மளே காக்கும். கோபத்தில் வீட்டில் இருக்கக்கூடிய பெரியவங்க ஏதாவது சபிப்பாங்க, சாப விடுவாங்க, நீலாம் விளங்கவே மாட்டேன், நீலாம் வளரவே மாட்டேன் அப்படின்னு. பொதுவாகவே நீங்கள் கோபமாக சொன்னாலும் சரி, இல்லை சிரிச்சுக்கிட்டே சொன்னாலும் சரி, அந்த வார்த்தையிலிருந்து வரக்கூடிய அதிர்வுகள் அதனுடைய பலன் நம்மளை தாக்கியே தீரும். அதனால் நல்லதே சொல்லணும், நல்லதே நினைக்கணும், நல்லதே பேசணும். மேலும் சில செடிகளை வீட்டில் வளர்ப்பதன் மூலமாகவும் தீய சக்திகள் எதிர்மறையான விஷயங்களை தடுக்க முடியும் அப்படின்னு சொல்லப்படுது. கற்றாழை. இந்த செடி அந்த வீட்டை சுற்றி இருக்கக்கூடிய கெட்ட எண்ணங்கள், கந்திஷ்டிகள் தன் பக்கம் இழுத்து கருகிவிடும். இதன் மூலம் வீட்டை பாதுகாப்பாக வைத்திருக்கும், தீய சக்தியிலிருந்து அந்த வீட்டை தெய்வ சக்தி நிறைந்ததாக வைத்திருக்கும். பொதுவாகவே கற்றாழை செடியை நம்ம வளர்க்குறோம் அப்படின்னா அதுக்கு அதிகமான பராமரிப்பு தேவையில்லை. சில நேரங்களில் நாம் அந்த கற்றாழை செடியை தொங்க விடும்போது அதிக நீரோ சூரிய வெளிச்சமோ இல்லாமல் அந்த செடி நீண்ட நாட்களுக்கு அப்படியே பசுமையாக இருக்கும். அதே போல் அந்த வீடும் நல்லா பசுமையாக இருப்பதற்கான ஒரு அடையாளமாகத்தான் இந்த கற்றாழை செடியை தீய சக்திகளும் எதிர்மறையான விஷயங்களும் தடுக்கக்கூடிய ஆற்றல் கொண்டதாக சொல்லப்படுது. அடுத்தது துளசி செடி. யார் வீட்டில் எல்லாம் துளசி மாடம் இருக்கிறதோ, துளசி செடி இருக்கிறதோ, அந்த இடத்துல தெய்வீக ஆற்றல் அதிகமாக நிறைந்திருக்கு அப்படின்னு அர்த்தம். ஒரு பாத்திரத்தில் ஏற்கனவே பொருள் நிரம்பி இருக்கும்போது மற்றொரு பொருளை அந்த இடத்துல நிரப்ப முடியாது. இது இயற்கை. உங்கள் வீட்டில் தெய்வீக சக்தி கொண்ட பொருட்களும் செடிகளும் இருக்கும்போது அந்த இடத்துல தீய சக்திக்கு இடமே இருக்காது. அப்படி தெய்வீக சக்தியும் நேர்மறை ஆற்றல் தரக்கூடிய செடிகள் பொருட்களில் இந்த துளசி செடியும் ஒன்று. இந்த துளசி செடி நீங்கள் வீட்டில் வளர்க்குறீங்க அப்படின்னா தீய சக்திக்கு அந்த வீட்டில் இடமே இருக்காது. துளசி செடி நல்லா செழுமையாக பார்ப்பதற்கு பசுமையாக இருந்துச்சு அப்படின்னா தெய்வீக சக்தியும் நேர்மறை ஆற்றலும் நல்லா அற்புதமாக நிறைந்திருக்கு அப்படின்னு அர்த்தம். துளசி செடிக்கு ஈடாக தெய்வீக சக்தி கொண்ட இன்னொரு செடி தான் மருதாணி செடி. துர்சக்திகள் வராமல் தடுக்கக்கூடிய கவசம் போல் செயல்படக்கூடிய ஒரு செடி தான் இந்த மருதாணி செடி. இந்த மருதாணி செடி வீட்டில் நல்லா செழுமையாக நல்லா பசுமையாக இருக்குது அப்படின்னா துர்சக்திகள் அந்த வீட்டை அண்டவே அண்டாது. பொதுவாகவே இப்போ இருக்கக்கூடிய இயந்திரமயமான காலத்தில் தினமும் விளக்கேற்றி வழிபடக்கூடிய ஒரு வழக்கம் இல்லாமல் போயிடுச்சு. தினமும் நம்ம குளிக்கிறோம், சாப்பிட்றோம், அதுக்கெல்லாம் நேரம் இருக்கும்போது இறைவனை வழிபாடு செய்வதற்கு மட்டும் ஒரு சிலருக்கு நேரம் இருக்காது. நீங்கள் எவ்வளோ பெரிய முக்கியமான வேலையில் அதிகாரத்தில் இருந்தாலும் சரி, வீட்டை விட்டு வெளியே செல்வதற்கு முன்பு விளக்கேற்றி இறைவனை வழிபாடு செய்துவிட்டு நீங்கள் சென்றீங்க அப்படின்னா அந்த வீட்டில் எப்பொழுதுமே தீய சக்திக்கு இடம் இருக்காது. ஒளி இருக்கும் இடத்தில் இருளுக்கு வேலை இல்லை. அதேபோல் தெய்வீக சக்தி இருக்கும் இடத்தில் தீய சக்திக்கு வேலை இல்லை. நீங்கள் விளக்கேற்றி வழிபாடு செய்யக்கூடிய ஒரு வழக்கம் உங்கள் வீட்டில் செல்வத்தையும் தெய்வீக சக்தியும் குலதெய்வத்தினுடைய ஆசீர்வாதத்தையும் என்றென்றும் நிலைத்திருக்கும். மேலும் வலம்புரி சங்கு அப்படின்னு ஒன்று கேள்விப்பட்டிருப்பீங்க. இந்த வலம்புரி சங்கு மகாலட்சுமியின் அம்சம் கொண்டதாக கருதப்படுது. இந்த வலம்புரி சங்கு பூஜையில் வைத்து நீங்கள் இறை வழிபாடு செய்கிறீங்க, தெய்வீகமாக கருதுறீங்க அப்படின்னா அந்த வீட்டில் லக்ஷ்மி கடாட்சம் நிறைந்திருக்கும். மேலும் சங்கிலிருந்து வெளிப்படக்கூடிய ஓசை அதிர்வுகள் காற்றில் இருக்கக்கூடிய எதிர்மறையான விஷயங்களை நீக்கி மன அமைதியையும் நிம்மதியும் அந்த வீட்டில் உருவாக்கும். மேலும் ஒரு வீட்டில் தெய்வீக அம்சமும் லட்சுமி கடாட்சமும் நிறைந்திருக்கணும் அப்படின்னா அந்த வீடு தூய்மையாக இருக்கணும். தூய்மை என்பது இறைவனுடைய மற்றொரு அம்சமாக கருதப்படுது. அதே போல் அந்த வீடு நல்ல நறுமணம் நிறைந்ததாகவும் இருக்க வேண்டும்.
தூய்மையும் நல்ல நறுமணமும் இறைவனுடைய அம்சமாகவும் பாகமாகவே கருதப்படுது. எந்த ஒரு வீடு தூய்மையாகவும் நல்ல நறுமணமும் நிறைந்திருக்கிறதோ அந்த வீட்டில் எப்பொழுதுமே தீய சக்திகள் தங்காது. அந்த வீட்டில் எப்பொழுதுமே தெய்வீக சக்தியும் குலதெய்வமும் என்றென்றும் நிலைத்திருக்கும். லட்சுமி கடாட்சம் நிறைந்திருக்கும். அந்த வீட்டுக்குள் செல்வது கோவிலுக்குள் செல்வது போல ஒரு உணர்வையும் அற்புதமான ஆழமான மனநிறைவையும் எப்போதுமே உண்டாக்கும். அந்த வீட்டுக்குள் இருக்கக்கூடிய நபர்களுக்கு நல்ல எண்ணங்களும் நல்ல சிந்தனைகளும் என்றென்றும் நிறைந்திருக்கும். நான் சொன்ன இந்த தகவல் உங்களுக்கு ரொம்பவும் பயனுள்ளதாக இருந்திருக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். இந்த விஷயங்களை நீங்கள் பயன்படுத்தி பாருங்கள். அதனால் ஏற்படக்கூடிய மாற்றங்களை நிச்சயமாக நீங்கள் மறுபடியும் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணணும். இந்த வீடியோவை அனைவருக்கும் ஷேர் பண்ணுங்கள். நம்மளுடைய டி தமிழ் டெக்னாலஜி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். மீண்டும் அடுத்த ஒரு சுவாரஸ்யமான வீடியோ சந்திப்போம். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.